முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடலூர் செம்மங்குப்பத்தில் கிருஷ்ணசாமி எனும் பள்ளி வேன் தண்டவாளத்தை கடக்க முயன்றபோது பயணிகள் ரயில் மோதி கோர விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. இதில் 2 மாணவர்கள் பரிதாபமாக பலியாகி இருக்கின்றனர். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்போம். பிரகாஷ், அங்க இருக்கக்கூடிய சூழல் என்ன? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் அருகே இன்று காலை ரயில்வே லெவல் கிராசிங்கை கடக்க முற்பட்ட போது விழுப்புரத்திலிருந்து மயிலாடுதுறை நோக்கி சென்ற பேசஞ்சர் ரயில் மோதியதில் தனியார் பள்ளி வாகனம் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. வாகனத்தில் இருந்த 2 மாணவர்கள் தற்போது உயிரிழந்திருப்பதாக முதற்கட்ட தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வாகனத்தில் இருந்த மீதம் இருக்கக்கூடிய மாணவர்கள் மொத்தம் ஒரு 6 பேர் அந்த வாகனத்துல பயணித்திருக்கிறாங்க. காலை நேரம் என்பதால் அப்போதான் மாணவர்களை ஒவ்வொருவராக ஏற்றிக்கொண்டு பள்ளியை நோக்கி அந்த வாகனமானது சென்று வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நேரத்தில் சரியாக செம்மங்குப்பம் பகுதியில் 170வது ரயில்வே லெவல் கிராசிங் அந்த இடத்துல அந்த தண்டவாளத்தை கடக்க முற்பட்ட போது விழுப்புரத்திலிருந்து மயிலாடுதுறை நோக்கி சென்ற பேசஞ்சர் ரயில் இந்த பள்ளி வாகனம் மீது மோதி விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இதில் பள்ளி வாகனத்தில் இருந்த 2 மாணவர்கள் நிவாஸ் மற்றும் சாருமதி என்ற 2 மாணவர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறாங்க. மீதம் இருக்கக்கூடிய மாணவர்கள் படுகாயமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் கடலூர் மருத்துவமனையில தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கிருஷ்ணசாமி வித்யாலயா சிபிஎஸ்இ பள்ளி வாகனம் பள்ளியை சேர்ந்த மாணவர்கள் என்பது தற்போது உறுதியாகி இருக்கிறது. இந்த பள்ளி வாகனம் தான் தற்போது விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. பள்ளி வாகனத்துல மேலும் செழியன் விஸ்வேஷ் என்ற 2 மாணவர்களும் சங்கர் என்ற வேன் ஓட்டுநரும் காயமடைந்திருக்கிறாங்க. அதே போல சம்பவத்துக்கு விபத்து ஏற்பட்ட உடனேயே மீட்பு பணிக்கு சென்ற அண்ணாதுரை என்பவரும் அவருக்கு மின் விபத்து ஏற்பட்டு அவரும் படுகாயமடைந்திருக்கிறார். இவர்கள் 4 பேரும் தற்போது கடலூர் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விபத்து குறித்து தமிழக காவல்துறை அதிகாரிகளும் ரயில்வே காவல்துறை அதிகாரிகளும் விபத்து நடந்த இடத்துல தற்போது விசாரணை மேற்கொண்டு வராங்க. விபத்துக்கான காரணம் குறித்து தெற்கு ரயில்வே சார்பில் அதிகாரப்பூர்வமாக செய்தி ஒன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுல ரயில்வே கேட் கீப்பர் கேட்டை மூடுவதற்கு முற்பட்ட போது பள்ளி வேன் ஓட்டுநர் அவர் கேட்டுக்கொண்டதால வாகனம் இயக்க அனுமதிப்பதாகவும் அந்த நேரத்தில் எதிர்பாராத விதமாக இந்த விபத்து நடந்திருப்பதாக தற்போது தெற்கு ரயில்வே சார்பில் முதற்கட்டமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுல கவனக்குறைவாக பணியாற்றிய ரயில்வே கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா என்பவர் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து அவரிடம் விசாரணையும் நடைபெற்று வருகிறது. விபத்துக்கான காரணம் குறித்தும் தொடர்ச்சியாக ரயில்வே அதிகாரிகள் விசாரணை நடத்தி வராங்க. இந்த கோர விபத்து காரணமாக ரயில் பாதையில் இருக்கக்கூடிய மின் கம்பங்கள் சேதமடைந்திருக்கிற காரணத்தினால அந்த வழியே ரயில்கள் தற்போது இயக்குவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல ரயில் போக்குவரத்து தற்போது நிறுத்தப்பட்டிருக்கிறது. ரயில் போக்குவரத்தை சீரமைப்பதற்கான அந்த பணிகளில் ரயில்வே அதிகாரிகள் தொடர்ச்சியாக ஈடுபட்டிருக்கிறாங்க. விபத்து குறித்து தொடர்ச்சியாக காவல்துறை அதிகாரிகளும் விசாரணை நடத்தி வராங்க. தொடர்ச்சியாக அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த விபத்து குறித்து தங்களுடைய இரங்கலையும் வருத்தங்களையும் தெரிவித்து வராங்க. சற்று நேரத்துக்கு முன்னர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விபத்தில் உயிரிழந்த மாணவர்களுக்கு இரங்கல் தெரிவித்ததோடு படுகாயமடைந்த மாணவர்கள் விரைவில் நலம் பெற வேண்டி பிரார்த்திப்பதாக தெரிவித்திருக்கிறார். மேலும் உயிரிழந்த மாணவர்கள் மற்றும் படுகாயமடைந்த மாணவர் குடும்பத்தினருக்கு தமிழ்நாடு அரசு உரிய நிவாரண உதவி வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை வலியுறுத்தியிருக்கிறார். விபத்துக்கான காரணம் குறித்து தொடர்ச்சியாக இந்த ரயில்வே அதிகாரிகளும் விசாரணை நடத்தி வராங்க. பள்ளி வேன் மீது ரயில் மோத காரணம் யார், பள்ளி வேன் டிரைவரா, ரயில்வே கேட் கீப்பரா என்பது குறித்து தொடர்ச்சியாக இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது. கடலூர் செம்மங்குப்பத்தில் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்திற்கு காரணம் கேட் கீப்பர் மற்றும் டிரைவர் என இருவேறு தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதற்கான காரணம் என்ன என்பது குறித்து தான் தற்போது தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகளும் ரயில்வே போலீசாரும் அவர்களுடைய விசாரணையை தொடங்கி இருக்கிறாங்க. முதற்கட்டமாக ரயில்வே கேட் கீப்பர் கவனக்குறைவாக செயல்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. அவர் மீது நடவடிக்கை எடுக்கும் விதமாக தற்போது அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக அவரிடத்துல விசாரணை நடைபெற்று வருகிறது. ஒரு ரயில் வருகிறது என்றால் கேட் கீப்பர் முன்கூட்டியே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கேட்டை மூடியிருக்க வேண்டும். அவ்வாறு அவருடைய பணியை அவர் முறையாக செய்திருந்தால் இந்த கோர விபத்து நடந்திருக்காது. மாணவர்களும் உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு நிலை இருந்திருக்காது.
ஆனால் அவர் வந்து ரயில் வரக்கூடிய நேரம் தெரிந்தும் பள்ளி வாகனத்தை வந்து அவர் இயக்க அனுமதித்தது ஏன் என்பது குறித்து தான் தற்போது இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது. முதற்கட்ட விசாரணையில வேன் டிரைவர் கேட்டுக்கொண்டதன் காரணமாக தான் வேனை இயக்குவதற்கு அனுமதித்ததாகவும் இந்த இடைப்பட்ட நேரத்தில் இந்த விபத்து நடந்துவிட்டதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்து தான் தற்போது விசாரணையானது நடைபெற்று வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.